வணக்கம். எங்க வேலூர் மக்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு திருவிழாவாவே இருந்ததுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க தளபதி வராருன்ற ஒரு ஆர்வத்தோட வந்தோம். எங்க தளபதி முகத்தையும் பார்த்தாச்சு. தமிழக கழகத்தோட வெற்றியை நாங்க பாத்துட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா கட்சியிலயும் பாத்தீங்கன்னா எங்க தலைவரை மட்டும்தான் எதிர்த்து நிக்கிறாங்க. அந்த எதிர்த்து நிக்கக்கூடிய தருணத்திலயும் பாத்தீங்கன்னா தலைவர் கொஞ்ச நாள் வேண்டாம் இந்த கட்சின்னு ஒதுங்கி போனாரு. ஒதுங்கி போறவங்கள சீண்டி வர வச்சுட்டாங்க தலைவரை. தலைவர் வந்துட்டாரு. புயல் மாதிரி பொங்கி எழுந்து வந்திருக்கிறவருக்கு கண்டிப்பா நாங்களும் துணையா இருப்போம். அது தமிழக வெற்றி கழகம் 2026 கண்டிப்பா அவர் வெற்றி பெற்றுட்டாரு. பெற்றதுக்கு அப்புறமேட்டும் சரி, இதுக்கப்புறமும் சரி, எங்களோட தலைவர் தமிழக வெற்றி கழகம் வெற்றி 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 நமதே. உண்மையா சார், பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது உண்மைதான். எல்லாரோட ஆட்சி காலத்திலயுமே அது இருக்கு. ஆனா இதுக்கு அப்புறமேட்ட பேசுவாங்க, எங்க தலைவரை பத்தி சொல்லுவாங்க, இவர் ஆட்சிக்கு வந்துட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு. பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கு, இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கல எந்த ஆட்சியிலுமே. எங்க தளபதி எல்லாத்துலயுமே பெண்களுக்கு முக்கியத்துவம். இப்பயே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒவ்வொரு கவுண்டர் கொடுத்திருந்தார், தனித்தனி கவுண்டர்ல நாங்க ஃப்ரீடமா நாங்களா எங்க தளபதியோட பேச்சையும் அவரையும் நாங்க ரசிச்சோம். எங்களால ஒரே நிமிஷம் கூட வேற திசைக்கா எந்த திசையிலும் எங்களால கான்சென்ட்ரேஷன் கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் பேசினாரு. கண்டிப்பா இருக்கலாம் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருந்த வரையில அவங்க ஆட்சி வேற லெவல் ஆட்சி. அதே மாதிரி டிஎம்கேன்றது எங்களுக்கு என்னோட ஃபேமிலியே டிஎம்கே ஃபேமிலி தாங்க. நான் டிஎம்கே பத்தி தப்பா பேசணுன்றதுக்காக பேசல. உண்மையாக சொல்லனா டிஎம்கே ஃபேமிலில இருந்து தான் நானும் வந்திருக்கேன். இன்னைக்கு டிவிகேக்காக வந்திருக்கேன்னா இது என்னோட மனசாட்சிக்கு எது கரெக்ட்னு தெரியும். எனக்கு ஒரு வயசு ஆகும் போது எது தப்பு எது ரைட்டுன்னு எங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி தான் 18 வயசு ஆக சொல்ல நம்ம குத்தக்கூடிய ஒரு ஓட்டு கரெக்டான நபருக்கான இருக்கணும். ஆனா நாங்க கரெக்டான நபருக்கு போட்டனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க 30 வயசு, நான் கண்டிப்பா நடுவுல ஓட்டு போட்டிருப்பேன்ல. அப்ப நான் கரெக்டான ஓட்டு போடல. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப எந்த மாற்றமும் இல்ல. டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல வேற எந்த ஓட்டுமே எங்களால போட முடியல. அப்ப நாங்க நினைச்சோம் மாற்றம் வருமான்னு பார்த்தோம். இந்த மாற்றம் எங்க தமிழக வெற்றி கழகம் எங்க விஜய் சாரால வந்திருக்குன்னா கண்டிப்பா இந்த வருஷத்தோட ஓட்டு எங்க தளபதிக்கு தான். ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்றேன், 30 வருஷ கனவுங்க. என்னோட வாழ்க்கையில நான் ஸ்கூல் படிக்க சொல்லனே நான் அவரோட ஃபேனு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 52 ஜோடிகளுக்கு திருமணம் பண்ண வந்தார் வேலூருக்கு. எங்க வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் தான். பட் அப்ப எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க, பொம்பளை பொண்ணு தனியா போக கூடாதுன்னாங்க. இன்னைக்கு பொம்பளை பொண்ணு இன்னைக்கு தனியா நின்று இருக்கனா, இன்னைக்கு எங்க தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாதிரி ஒரு பெண்மணி இருக்காங்கன்றது எங்க உலகத்துக்கு தெரியணும்னு எங்க தளபதி வந்திருக்காரு. எல்லாருமே அவரு மாதிரி காசு கொடுத்தோ, பணம் சாப்பாடு கொடுத்தோ, இல்ல வேற ஏதாச்சும் கொடுத்தோம் எங்களை வர வைக்கல.